பெயரை காப்பாத்துங்க. ரஜினி மகள்களை சாடிய தனுஷ். ஐயோ, இது என்ன புது பஞ்சாயத்து? தனுஷ் நடிப்பில் உருவாகி இருக்கிறது கேப்டன் மில்லர் திரைப்படம். அருண் மாதேஸ்வரன் படத்தை இயக்கி இருக்கிறார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜனவரி 12ஆம் தேதி இந்த படம் திரையரங்குகளில் வெளியாகவிருக்கிறது. கண்டிப்பாக இந்த படம் மெகா ஹிட் ஆகும் என்ற நம்பிக்கை தனுஷுக்கும் அவரது ரசிகர்களுக்கும் இருக்கிறது. தியாகராஜா குமாரராஜாவிடம் உதவி இயக்குனராக இருந்தவர் அருண் மாதேஸ்வரர். இவர் ராக்கி படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர். அதனை அடுத்து சாணிக்காயுதம் படத்தை இயக்கினார். 2 படங்களும் வணிக ரீதியாக சரியாக போகவில்லை என்றாலும் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றன. முக்கியமாக அருண் மாதேஸ்வரன் இந்த தலைமுறையின் நம்பிக்கையான இயக்குனர்கள் பட்டியலில் கண்டிப்பாக இருப்பார் என்றும் திரை ஆர்வலர்கள் கூற ஆரம்பித்தனர். அவர் 3வது படமாக தனுஷை வைத்து கேப்டன் மில்லர் படத்தை இயக்கி இருக்கிறார். இதில் தனுஷ், பிரியங்கா மோகன், சிவராஜ்குமார் உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றனர். தனுஷும் அருண் மாதேஸ்வரனும் முதல் முறையாக இணைந்திருப்பதால் கண்டிப்பாக இப்படம் ஹிட் ஆகும் என எதிர்பார்ப்புகள் எக்கச்சக்கமாக அதிகரிக்கிறது. படமானது பீரியட் ஜானரில் உருவாகி இருக்கிறது. படத்தின் ட்ரைலரும் நல்ல வரவேற்பையே பெற்றது. இந்த திரைப்படம் ஈழ போராட்டத்தை தழுவி எடுக்கப்பட்டிருக்குமோ என்ற சந்தேகம் ரசிகர்களுக்கிடையே இருக்கிறது. ஏனெனில் ஈழ போராட்டத்தில் மில்லர் என்பவர் உண்மையிலேயே வாழ்ந்தவர் என்பது கவனிக்கத்தக்கது. படமானது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 12ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. இதனுடன் அயலானும் போட்டிக்கு வந்தாலும் இப்படம் மீதுதான் எதிர்பார்ப்பு அதிக அளவில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தனுஷ் நடிப்பில் கடைசியாக வெளியான வாத்தி படம் அவரை வாரிவிட்டது. எனவே இப்படம் வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறார் தனுஷ். சூழல் இப்படி இருக்க படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் பிரம்மாண்டமாக நடந்தது. இதில் படக்குழுவினர் கலந்து கொண்டனர். தனுஷ் பேச்சில் வழக்கம் போல பல அர்த்தங்கள் பொதிந்திருந்தன. அவர் பேசும்போது ஒரு இடத்தில் சிவராஜ்குமாரை பார்த்து, அப்பா பெயரை காப்பாற்றுவது அவ்வளவு ஒன்றும் எளிதான காரியம் இல்லை. உங்களை பார்த்துதான் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். எனது 2 மகன்களும் இங்குதான் இருக்கிறார்கள். அவர்களும் உங்களை பார்த்து நிச்சயம் கற்றுக்கொள்வார்கள் என பேசினார். இதனை பார்த்த ரசிகர்கள் தனுஷ் இதன் மூலம் ஐஸ்வர்யாவையும் சௌந்தர்யாவும் தான் சாடியிருக்கிறார் என்கின்றனர். அதாவது கோச்சடையான் படத்தின் மூலம் ரஜினிக்கு அவரது இளைய மகள் சௌந்தர்யா சங்கடத்தை கொடுத்து விட்டார். அதே போல் லால் சலாம் படத்தை பார்த்தும் தனது மூத்த மகள் ஐஸ்வர்யா மீது ரஜினிகாந்த் மன வருத்தத்தில் இருக்கிறார் என்றும் செய்திகள் வெளியாகின. சூழல் இப்படி இருக்க தனுஷ் மறைமுகமாக அவர்களை தான் சொல்கிறார்கள். அதாவது ரஜினிகாந்த் பெயரை அவரது 2 மகள்களும் திரைப்படம் எடுக்கிறேன் என்ற பெயரில் எடுத்து விட்டார்கள் என்று தனுஷ் இந்த பேச்சின் மூலம் சொல்ல வருகிறாரா என்ற கேள்வி எழுப்புகிறார்கள் ரசிகர்கள். அதே போல் தனது மகன்களிடமும் உங்கள் சித்தி, அம்மா போன்று அப்பா பெயரை கெடுத்து விடாதீர்கள், பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என்று மறைமுகமாக கமெண்ட்ஸ்களை பார்க்க முடிகிறது. முன்னதாக தனுஷும் ஐஸ்வர்யாவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் இப்போது இருவருக்கும் ஏற்பட்ட மன வருத்தத்தால் 2 பேருமே பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.